வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். திமுக கொடுத்த முதல் அசைன்மெண்ட் என்ன? செய்து முடித்த செல்வாக்கை மீட்டெடுப்பதும் பன்னீர்செல்வத்தின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? வாங்க வீடியோவை முடிவாக காணலாம். அதாவது தமிழ் தழுவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் சூழல்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் சொல்லப்போனால், அதாவது திமுகவில் அண்மையில் இழந்த அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் மூத்த முதலமைச்சருமான பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்த கையோடு அது மட்டுமின்றி தென் மாவட்டங்களில் ஒரு சுறுசுறுப்பான தனது பிரச்சாரத்தை கூட மேற்கொண்டிருக்கிறார். அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குளத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களின் வாக்கு சதவீதம் அதிகமாக காணப்படும் சூழல்தான் திமுகவில் அவர் இணைந்திருப்பது என்பது திமுகவிற்கு கண்டிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு பலம் சேர்க்கும் விதமாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக இம்முறை திமுகவின் கோட்டையாகத்தான் விளங்கும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஓபிஎஸ்ஸின் இந்த கூடாரம் அவர்கள் காலியாகிவிட்டது என்றதும் அவருடன் யாரு இல்லை என்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில்தான் திமுகவின் பன்னீர்செல்வத்தை வைத்து தென் மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தேவர் வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்ப கண்டிப்பாக ஒரு மெகா பிளான் திட்டமெல்லாம் உருவாக்கி வருகிறதாம். அதை சாத்தியப்படுத்த அவரையே களத்தில் இறக்கி விட்டிருக்கிறது திமுக தலைமை. அதாவது திமுக தலைமையில் இணைந்த ஓபிஎஸ் அவர்களின் தென் தமிழகத்தை பொறுத்தவரை அவருடைய முக்குளத்தேவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்பட்டு வருகிறதா. திமுகவுக்கு கொடுத்திருக்கும் இந்த அசைன்மெண்ட்டை பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றிகரமாக செய்தால் மட்டுமே கட்சிக்குள் அவருடைய வளர்ச்சி இருக்கும் என்கிறார்கள் திமுகவினர்கள். இது குறித்து நம்முடைய பேசிய சீனியர் திமுக நிர்வாகிகள், அதாவது பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து வந்ததும் முக்குளத்தேவர் சமூகங்கள் அவருக்கு ஆதரவாக நின்றது. இதனால்தான் கடந்த முறை தென் மாவட்டங்களில் அதிகளவு தொகுதிகள் அதிமுகவால் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு இதுவே ஒரு முக்கிய காரணமாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே அவருடைய செயல்பாடுகளின் அதிருப்தியடைந்த அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியில் இணைந்து விட்டார்கள். அதாவது சொற்ப எண்ணிக்கையிலான ஆட்சிகளை சேர்த்து கொண்டே திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் அவர்கள். தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமாக இருக்கும் முக்குளத்தேவர் ஓட்டுகளை பெறுவதற்காகவே அனைத்து கட்சிகளும் வியூகம் வகுத்து வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், டிடிவி தினகரன், தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி, பாஜக என எல்லோருமே முக்குளத்தேவர் சமூகங்களின் பேச்சுக்களை நடத்தி வருகிறார்களாம். சசிகலாவிற்கு கூட முக்குளத்தேவர் சமூக மக்கள் அதிகமாக இருக்கும் தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கான வேலைகளை ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில்தான் திமுக தலைமை கடந்த தேர்தலை விட கண்டிப்பாக இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஓபிஎஸ் அவர்களை அந்த தொகுதியில் தனது பிரச்சாரத்திற்காகவே பயணம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட்டை கூட தலைமை கொடுத்திருப்பதாகவும் கொடுக்கப்படுகிறதாம். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் முக்குளத்தேவர்களை ஒன்று சேர்த்து கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு பெரும் பலம் கூடும் விதமாகத்தான் சேர்ப்பாரா என்றுதான் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.